தமிழகத்தில் இன்றும் கனமழை பதிவாக வாய்ப்பு இருக்கு. எந்தெந்த மாவட்டத்துல இந்த மழை பொழியும் என்பது குறித்து மிக விரிவாகவும், தெளிவாகவும் நம்ம பார்க்க போறோம். நீங்க நண்பர்களே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்க போகிறோம். இனி அடுத்தடுத்து வரப்போகிற நாட்கள்ல கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கணிசமாக தமிழகத்தில் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு பலரும் கேட்டிருந்தீங்க. நிச்சயமாக எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இந்த வானிலை அறிக்கையில கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேற்றைய தினத்துல பரவலாக மிதமான மழையும் சில இடங்கள்ல கனமழையுமாக டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோரத்தில் ஒரு சில இடங்கள்ல மழை பதிவானது நம்ம பார்த்தோம். இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும் என்பது குறித்தும் தெளிவாக இதுல சொல்லப்பட்டிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்தி ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல ஸ்டோர் லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறோம். ஸ்டோர் ஆப்ஷனும் நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவையான பொருளை 70%லேருந்து 90% வரைக்கும் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் சீக்கிரமாக போய் அதை வாங்கி கொள்ளுங்க. உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் நம்ம போய் போட்டுட்டு இருக்கோம். அதனால இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த சிறப்பு தள்ளுபடிகள் தொடர்ந்து விற்பனையாகும். குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கு. தற்போதைய நிலவரப்படி குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியானது நிலவுவதற்கான வாய்ப்புண்டு. இதன் காரணமாக தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள்ல இன்னைக்கு நம்ம பரவலாக மிதமான மழை பொழிவையும் எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் முதற்கட்டமாக டெல்டா மாவட்டங்களில் பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை பதிவாகிய பிறகு தென் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் இன்றைக்கு மிதமான மழையானது பதிவாகக்கூடும். டெல்டா மாவட்டங்களான அநேக மாவட்டங்கள் தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, புதுக்கோட்டை, மயிலாடுதுறை உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகள் தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் லேசானது முதல் மிதமான மழைக்கான வாய்ப்பு இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கிறோம். பெரும்பாலும் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் நமக்கு காணப்படும். கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய இடங்களில் ஓரிடங்களில் வேணா கனமழையானது எதிர்பார்க்கலாம். ஆகவே டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பரவலாக நமக்கு மழை தொடர்ந்து பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். சில இடங்கள்ல நமக்கு மிதமான மழை மற்றும் லேசான மழையாக எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததாக தென் மாவட்ட பகுதிகள், இங்கேயும் நம்ம மிக முக்கியமா நம்ம கவனிச்சாகணும். தென் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புண்டு. தென் மாவட்ட பகுதிகள் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி உள்ளிட்ட பெரும்பாலான தென் மாவட்ட பகுதிகளில் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தென் மாவட்டங்கள்ல கடலோர பகுதிகளில் ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு சில இடங்கள்ல மழை பொழிவுகள் எதிர்பார்க்க முடியும். குறிப்பா மதுரை, திண்டுக்கல் மாவட்டத்துல ஒரு சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டம், ஒரு சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு 15 நிமிடத்திலிருந்து அரை மணி நேரங்கள் வரைக்குமே மழை பொழிவுகள் தென் மாவட்டங்கள்ல பரவலாக மிதமான மழையானது இன்றைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம். அப்போ ரெண்டே பகுதி தான், ஒன்று டெல்டா மாவட்டங்கள், இன்னொன்று தென் மாவட்ட பகுதிகள். இந்த ரெண்டு பகுதிகளில் தான் இன்னைக்கு நம்ம மழை வாய்ப்புகளை ரொம்ப அதிகமா எதிர்பார்க்க முடியும். மற்ற இடங்கள் எப்படிங்க இருக்கும்? மற்ற கடலோர மாவட்டங்கள் மற்றும் மற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் தீவிரம் அடையுமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா அதை நம்ம சொல்றோம். கடந்த 2-3 நாட்களாக நமக்கு 15 மாவட்டங்கள்ல நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு கிடைச்சிருக்கு. 9 சென்டிமீட்டர், 5 சென்டிமீட்டர், 7 சென்டிமீட்டர்னு சொல்லி ஒரு 15லிருந்து 17 மாவட்டங்கள் வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவுகள் பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து இனி அடுத்து வரக்கூடிய இந்த ஒரு நாள் மட்டும், இன்றைக்கு ஒரு நாள் மட்டும்தான் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்கள்ல பரவலாக நீங்க மிதமான மழை மற்றும் லேசான மழை எதிர்பார்க்க முடியும். அப்ப நாளையிலேருந்து என்னங்க ஆகும் அப்படிங்கிறத இந்த வானிலை அறிக்கை முடிவுல நம்ம சொல்றோம். தென் மாவட்டங்களை தொடர்ந்து வட தமிழக கடலோர மாவட்டங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் கடுமையான குளிருடைய தாக்கம் அதிகாலை நேரங்களில் எதிர்பார்க்கலாம். அப்படியே பகுதியாக வேணா சில இடங்களில் லேசான மழை, மிதமான மழை எதிர்பார்க்கலாம். கடலூர் மாவட்டங்கள், அதே மாதிரி விழுப்புரம் மாவட்டம், புதுச்சேரி, காரைக்கால், இங்கெல்லாம் பகுதியா லேசான மழை பொழிவு மிதமான மழையாக மட்டும் எதிர்பார்க்கப்படுது. வட தமிழக கடலோர மற்றும் உள் மாவட்டங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவுகள் தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்க முடியும். நிறைய பேர் உங்க மாவட்டத்துல சரியா மழை பொழிவு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. அதனால தொடர்ந்து உங்களால முடிந்த அளவு மரங்களை வளருங்க. நிறைய பேர் மரத்தை வளர்க்காததுனால நிறைய இடங்கள்ல இப்போ மரங்கள் குறைந்து கொண்டே போகுது. அதனால நம்மால் முடிந்தது
மரத்தை வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். ஏன்னா நிறைய மாவட்டங்கள், உதாரணமா நீங்க கடலூர் மாவட்டங்கள்லாம் எடுத்துக்கொண்டீங்கன்னா, நிறைய இடங்கள்ல நமக்கு வந்து இயற்கை பொறுத்தவரை நம்ம இன்னும் அங்க வந்து கொண்டு வரணும். நிறைய இயற்கை வளங்கள வந்து இன்னும் நம்ம வந்து மேம்படுத்தணும். அதனால கடலூர் மாவட்டங்கள், விழுப்புரம் மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால் போன்ற இடங்கள் எல்லா இடத்துலயும் மழை வாய்ப்புகள் ஒரு பக்கம் நமக்கு மிதமான மழையாகவே தொடர்ந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம உள் மாவட்டங்களையும் சொல்லி ஆகணும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்கள். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் கடுமையான பனிப்பொழிவு. ஏன்னா உள் மாவட்டத்தில் இதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல மிக கடுமையான பனிப்பொழிவு இருக்கும். அதிகாலை நேரங்கள், அதிகாலை நேரத்துல நமக்கு மழை எப்படிங்க இருக்கு, ரொம்ப தீவிரமாக இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதிகாலை நேரங்கள் பொறுத்த வரைக்கும் பனிப்பொழிவானது 17 டிகிரி செல்சியஸ். ஏன்னா திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்கள்ல வரும் நாட்கள்ல 17 டிகிரி செல்சியஸ், 16 டிகிரி செல்சியஸாக மாறப்போகுது. இயல்பிலிருந்து இன்னும் குறைவான வெப்பநிலை பதிவாகிறதுனால அதிகப்படியான குளிருடைய தாக்கம், நீலகிரி மாவட்டத்துல எந்த மாதிரியான ஒரு குளிருடைய தாக்கத்தை நம்ம பார்க்கிறோமோ அந்த மாதிரி உள் மாவட்டங்கள்ல மிக கடுமையான பனிப்பொழிவு அதிகாலை நேரத்துல உறுதியாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு தீவிரமடையும். மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களான நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களிலும், கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்களிலும் பனிப்பொழிவு தீவிரமடையும். அதே போல உள் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடுல பகுதியாக மிதமான மழை பெய்யும். ஆனால் பரவலாக மழை உண்டு. திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திலும் அவ்வப்போது சீரான அளவில் ஒரு மிதமான மழை பெய்யும். சேலம், நாமக்கல், கரூரிலும் அவ்வப்போது மிதமான மழை உண்டு. ஆனால் அது வந்து ஒரு மிக கனமழையாக, அதிதீவிர கனமழையாக இல்லாமல் ஒரு மிதமான மழையாக மட்டுமே எதிர்பார்க்க முடியும். ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள்ல பனிப்பொழிவு வந்து ரொம்ப தீவிரமாக இனி வரப்போகிற நாட்கள்ல அதிகரிக்க போகுது. தமிழகத்தில் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்பு குறைந்து பனிப்பொழிவு மட்டுமே அதிகரிக்கும். சென்னை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டங்கள் நாளைய தினங்கள் முதல் மழை வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். எல்லா மழையும் இன்றைய தினத்தோடவே முடிவடைய போது நாளையிலிருந்து பெரிதளவுல மழை தமிழகத்தில் எதிர்பார்க்க முடியாது. குளிருடைய தாக்கம் மட்டுமே இனி வரப்போகிற அந்த பிப்ரவரி 2வது வாரம் வரைக்கும் கடும் பனிப்பொழிவு அதிகாலையில் இருக்கும். தமிழ்நாடே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குளிருடைய தாக்கத்துல ரொம்ப அதிகமா இருக்கும். எல்லா மாவட்டங்களும், கடலோர மாவட்டங்கள் முதற்கொண்டு 18 டிகிரி செல்சியஸ்ல வெப்பநிலை பதிவாகிறதுனால அதிகாலை நேர பனிப்பொழிவு ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கும். எச்சரிக்கையாக இருங்க, உஷாரா இருந்துக்கோங்க. வரக்கூடிய நாட்கள்ல இருந்து மழையில இருந்து எப்படியாவது தப்பித்துக் கொள்ளுங்க. இந்த நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குளிருடைய தாக்கத்துல தான் நம்ம தப்பிக்கிறோம். மழையிலிருந்து ஏற்கனவே நம்ம தப்பிச்சிட்டோம். குளிருடைய தாக்கத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளுங்க. குறிப்பாக அதிகாலை நேரங்கள் 3 மணியிலிருந்து காலை 7 மணி வரைக்கும் இந்த பனிப்பொழியினுடைய தீவிரம் அநேக மாவட்டங்கள்ல இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே நண்பர்களே, நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்க. இனி வரப்போகிற நாட்கள்ல எந்தெந்த தேதிகள்ல நமக்கு மழை இருக்கும் என்பது குறித்து மிக தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம அறிவிப்புகள் கொடுத்திருக்கிறோம். இனி வரப்போகிற நாட்கள் பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்கள். நம்ம சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டோர் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி ஸ்டோருங்கிற ஆப்ஷன் வந்து நம்ம சேனல்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ நீங்க போய் மறக்காம வாங்கிக்கோங்க. ஸ்பெஷல் சேல் அண்ட் ஆஃபர் டிஸ்கவுண்ட்ல நம்ம வந்து கொடுத்திருக்கிறோம். இனி வருகிற நாட்கள் தான் நமக்கு வந்து பனிப்பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடிய நாட்களாக பார்க்கப்படுகிறது.